இந்த பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிறு. இன்றைய நாளிலே இறை வார்த்தைகள் அனைத்தும் நமக்கு கொடுக்கும் செய்தி, உயிர்த்த இயேசு நம்மோடு என்றும் இருக்கின்றார் என்பதாகும். இவரே நம் அரசர், நம்மை மீட்க வந்த மீட்பர் என்று நம்பி வாழ்ந்த இயேசுவின் சீடர்களுக்கு இயேசுவின் சிலுவை சாவு பெரும் இழப்பு மட்டுமல்ல, வாழ்வே முடிந்து போன ஓர் அனுபவம். அவர்கள் மனதில் துக்கமும் பயமும் நிரம்பி இருந்தது. அவர்கள் எதிர்பார்த்த மீட்பர் இறந்துவிட்டார் என்ற எண்ணத்தில் நம்பிக்கை இழந்து எருசலேமிலிருந்து திரும்பிச் செல்கின்றனர். அந்த இருள் நிறைந்த பயணத்தில் உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்து அவர்களுடன் நடந்து கொண்டிருந்தார். ஆனால் துக்கம், குழப்பம், பயம் ஆகியவை அவர்களின் கண்களை மறைத்ததால் அவரை அடையாளம் காண முடியவில்லை. இவர் அப்பத்தை பிட்ட பொழுதுதான் அவர்களின் கண்கள் திறந்தன. அன்பானவர்களே, நம்முடைய வாழ்க்கை பயணத்திலும் பல நேரங்களில் நம்பிக்கை இழப்பு, பயம், குழப்பம் ஆகியவற்றை அனுபவித்திருக்கிறோம். ஆனால் அந்த நேரங்களிலே ஆண்டவர் நம்மோடு நடக்கிறார். நம் வாழ்வின் ஒவ்வொரு தருணத்திலும், குறிப்பாக துன்ப நேரங்களில் அவர் நம்மோடு இருக்கிறார் என்ற ஆழமான நம்பிக்கையை பெற்றுக்கொள்ளத்தான் இன்றைய நாள் நம்மை அழைக்கிறது. அப்பத்தை பிட்கும் செயலிலே இயேசுவை அடையாளம் கண்ட சீடர்களைப் போல நாமும் இந்த திவ்ய நற்கருணை கொண்டாட்டத்தில் உயிர்த்த ஆண்டவரை கண்டுணரவும் அவருடைய சாட்சிகளாக உலகுக்கு செல்லவும் வரம் கேட்டு இந்த பலியில் இணைவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகின்றோம். அர்ப்பணித்து வாழ்ந்திட, அன்பரும் வளர்ந்திட, ஆசையோடு அருள் வேண்டி பணிகிறோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகிறோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். தாயின் கருவிலே உருவாகும் முன்னரே அறிந்து எங்களை தேர்ந்த தெய்வமே, பாவியாயினும் பச்சை பிள்ளையாயினும் அர்ச்சித்திருக்கின்றே, கற்பித்திருக்கின்றே. மனிதராக புனிதராக வாழ பணிக்கின்றே, பிறரும் வாழ எங்கள் வாழ்வை கொடுக்க அழைக்கின்றே. அஞ்சாது என்று எம்மை காத்து வருகின்றேன். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். அர்ச்சனை மலராக ஆலயத்தில் வருகின்றோம், ஆனந்தமாய் புகழ்கீதம் என்றும் பாடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம்.
முன்னுரையில் கேட்டதைப் போன்று இன்றைய வாசகங்கள் அனைத்தும் எம்மாவோஸ் பயண அனுபவத்தை நாமும் பெற்றிட, நம்மோடு ஒவ்வொரு தருணத்திலும் இயற்கையின் வழியாக, நம்முடைய அயலாரின் வழியாக நம்மோடு உடன் பயணிக்கின்ற இறைவன், இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் தம்மை வெளிப்படுத்துகின்ற இறைவனை நாம் அடையாளம் கண்டு வாழ அழைப்பு விடுக்கின்றது. பல நேரங்களிலே நம்முடைய சொந்த பிரச்சனைகளால், கவலைகளால், பாவங்களால், மனக்கசப்புகளால் அவ்வாறு வருகின்ற இறைவனை, உடன் பயணிக்கின்ற இறைவனை நாம் அடையாளம் காணாமல் இருந்திருக்கின்றோம். எனவே இந்த திருப்பலியிலே நாம் தகுதியான விதத்திலே பங்கெடுக்க, நம்முடைய தடையாய் இருக்கின்ற குற்றங்குறைகள், பல நேரங்களில் இயேசுவை நாம் உணராமல் இருந்த தருணங்கள், நற்கருணையிலும் இறை வார்த்தையிலும் உண்மையான இயேசுவை நாம் உணர மறுத்த நேரங்களுக்காக மனம் வருந்தி தந்தையாகிய இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், கிறிஸ்துவே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும், ஆண்டவரே இரக்கமாயிரும். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை எல்லாம் மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நன்மனதோர்க்கு அமைதியாகுக. உம்மை புகழ்கின்றோம், உம்மை வாழ்த்துகின்றோம், உம்மை ஆராதிக்கின்றோம், உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவா, வானுலக அரசரே, எல்லாம் வல்ல தந்தையாகிய இறைவா, ஒரே மகனாய் உதித்த ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, ஆண்டவராகிய இறைவா, இறைவனின் செம்மறியே, தந்தையின் திருமகனே, உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்குபவரே, எங்கள் மன்றாட்டை ஏற்றருளும். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர், தூய ஆவியாரோடு தந்தையாகிய இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆமென்.
மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, புதுப்பிக்க பெற்ற இளமை உணர்வுடன் உம் மக்கள் என்றென்றும் அக்களிப்பார்களாக. அதனாலும் சொந்த மக்கள் என்ற மாட்சியை மீண்டும் பெற்றுள்ள நாங்கள் உயிர்ப்பின் நாளுக்காக பேரின்பத்துடனும் உறுதியான எதிர்நோக்குடனும் காத்திருக்க செய்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். பிரிவு 2, இறை சொற்றொடர்கள் 14 மற்றும் 22 33 முடிய. பெந்தகோஸ்து எனும் நாள் வந்தபோது பேதுரு 11 சேர்ந்து எழுந்து நின்று உரத்த குரலில் அவர்களிடம் பின்வருமாறு கூறினார். யூத மக்களே, எருசலேமில் வாழும் மக்களே, இதை தெரிந்து கொள்ளுங்கள். எனது சொற்களை கவனித்து கேளுங்கள். இஸ்ரேல் மக்களே, நீங்கள் இந்த வார்த்தைகளை கேளுங்கள். கடவுள் நாசரேத்து இயேசுவின் வழியாக உங்கள் நடுவில் வல்ல செயல்களையும் அரும் செயல்களையும் அடையாளங்களையும் செய்து அவரை இன்னாரென்று உறுதியாக காண்பித்தார். இது நீங்கள் அறிந்ததே. கடவுள் தாம் வரையறுத்துள்ள திட்டத்தின்படியும் தம் முன்னறிவின்படியும் இந்த இயேசுவை உங்கள் கையில் விட்டுவிட்டார். நீங்கள் திருச்சட்டம் அறியாதார் மூலம் அவரை சிலுவையின் அறைந்து கொன்றீர்கள். ஆனால் கடவுள் அவரை மரண வேதனையினின்று விடுவித்து உயிர்த்தெழச் செய்தார். ஏனென்றால் மரணம் அவரை தன் பிடியில் வைத்திருக்க முடியவில்லை. தாவீது அவரை குறித்து கூறியது, நான் ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார். எனவே நான் அசைவுறேன். இதனால் என் இதயம் பேறு வகை கொள்கின்றது. என் நா மகிழ்ச்சியால் நிறைந்துள்ளது. என் உடலும் எதிர்பார்ப்பில் நிலைத்திருக்கும். ஏனென்றால் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். தூயவனை படிக்குழியை காணவிடமாட்டீர். வாழ்வின் வழியை நான் அறியச் செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சி உண்டு. சகோதரர் சகோதரிகளே, நமது குல முதல்வராகிய தாவீதை குறித்து நான் சொல்வதை மறுக்க மாட்டீர்கள். அவர் காலமாகி அடக்கம் செய்யப்பட்டார். அவர் கல்லறை இந்நாள் வரை நம்மிடையே இருக்கின்றது. அவர் இறைவாக்கினர் என்பதால் தம் வழித்தோன்றல் ஒருவர் அவரது அரியணையில் வீற்றிருப்பார் என்று கடவுள் உறுதியாக ஆணையிட்டு கூறியதை அறிந்திருந்தார். அவர் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுந்தலை முன்னறிவித்து அவரை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அவரது உடல் படுகுழியை காணவிடமாட்டீர் என்று கூறியிருக்கிறார். கடவுள் இந்த இயேசுவை உயிர்த்தெழச் செய்தார். இதற்கு நாங்கள் அனைவரும் சாட்சிகள். அவர் கடவுளின் வலப்பக்கத்துக்கு உயர்த்தப்பட்டு வாக்களிக்கப்பட்ட தூய ஆவியை தம் தந்தையிடமிருந்து பெற்று பொழிந்தருளினார். நீங்கள் காண்பதும் கேட்பதும் இதுதான். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இறைவா, என்னை காத்தருளும். உம்மிடம் நான் அடைக்கலம் புகுந்துள்ளேன். நான் ஆண்டவரிடம், நீரே என் தலைவர், உம்மை அன்றி வேறு செல்வம் எனக்கு இல்லை என்று சொன்னேன்.
ஆண்டவர் தாமே என் உரிமை சொத்து, அவரே என் கிண்ணம், எனக்குரிய பங்கை காப்பவரும் அவரே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். எனக்கு அறிவுரை வழங்கும் ஆண்டவரை போற்றுகின்றேன். இரவில் கூட என் மனசான்று என்னை எச்சரிக்கின்றது. ஆண்டவரை எப்போதும் என் கண்முன் வைத்துள்ளேன். அவர் என் வலப்பக்கம் உள்ளார், எனவே நான் அசைவுறே. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். என் இதயம் மக்களிக்கின்றது, என் உள்ளம் மகிழ்ந்து துள்ளுகின்றது. என் உடலும் பாதுகாப்பில் நிலைத்திருக்கும், ஏனெனில் என்னை பாதாளத்திடம் ஒப்புவிக்க மாட்டீர். அன்பனை படுகொழியை காண விடமாட்டீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். உமது முன்னிலையில் எனக்கு நிறைவான மகிழ்ச்சியுண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. உமது வலப்பக்கத்தில் எப்போதும் பேரின்பம் உண்டு. ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். ஆண்டவரே, வாழ்வின் வழியை நான் அறிய செய்வீர். இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பேதுரு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 1, இறை வார்த்தைகள் 17 21 முடிய. அன்பார்ந்தவர்களே, நீங்கள் தந்தையே என அழைத்து மன்றாடுபவர் ஆளை பார்த்து அல்ல, அவரவர் செயல்களின்படியே தீர்ப்பு வழங்குகிறார். ஆகையால் இவ்வுலகில் நீங்கள் அந்நியராய் வாழும் காலமெல்லாம் அவருக்கு அஞ்சி வாழுங்கள். உங்கள் மூதாதையரிடம் இருந்து வழி வழியாய் வந்த வீணான நடத்தை நின்று உங்களை விடுவிக்க கொடுக்கப்பட்ட விலை என்னவென்று உங்களுக்கு தெரியும். அது பொன்னும் வெள்ளியும் போன்று அழிவுக்கு உட்பட்டது அல்ல, மாறாக மாசு மறுவற்ற ஆட்டுக்குட்டியை போன்ற கிறிஸ்துவின் உயர் மதிப்புள்ள இரத்தமாகும். உலகம் தோன்றும் முன்னரே முன் குறிக்கப்பட்ட அவர் இந்த கடைசி காலத்தில் உங்களுக்காக வெளிப்படுத்தப்பட்டார். அவர் வழியாகத்தான் நீங்கள் கடவுள் மீது நம்பிக்கை கொள்வீர்கள். இறந்த அவரை கடவுள் உயிர்த்தெழச் செய்து பெருமைப்படுத்தியுள்ளார். இதனால் நீங்கள் கடவுளிடம் நம்பிக்கை கொண்டு அவரை எதிர்நோக்கி இருக்கவே இவ்வாறு செய்தார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, 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 அல்லேலூயா.
அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா. ஆண்டவர் தோற்றுவித்த வெற்றியின் நாள் இதுவே. இன்று அக்களிப்போம் அகமகிழ்வோம் அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. லூக்கா எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. லூக்கா எழுதிய நற்செய்தி அதிகாரம் 24, இறை வார்த்தைகள் 13 முதல் 35 முடிய. வாரத்தின் முதல் நாள் சீடர்களுள் இருவர் எருசலேமில் இருந்த ஏறத்தாழ 11 கிலோமீட்டர் தொலைவிலுள்ள ஒரு ஊருக்கு சென்று கொண்டிருந்தனர். அவ்வூரின் பெயர் எம்மாவு. அவர்கள் இந்நிகழ்ச்சிகள் அனைத்தையும் குறித்து ஒருவரோடு ஒருவர் உரையாடி கொண்டே சென்றார்கள். இப்படி அவர்கள் உரையாடி கொண்டும் வினவிக் கொண்டும் சென்றபோது இயேசு நெருங்கி வந்து அவர்களோடு நடந்து சென்றார். ஆனால் அவர் யார் என்று அறிந்து உணர முடியாதவாறு அவர்கள் கண்கள் மறைக்கப்பட்டிருந்தன. அவர் அவர்களை நோக்கி, வழி நெடுகிலும் நீங்கள் ஒருவரோடு ஒருவர் பேசிக் கொண்டிருப்பது என்ன என்று கேட்டார். அவர்கள் முகவாட்டத்தோடு நின்றார்கள். அவர்களுள் கிளையோப்பா என்னும் பெயருடைய ஒருவர் அவரிடம் மறுமொழியாக, எருசலேமில் தங்கி இருப்பவர்களுள் உமக்கு மட்டும்தான் இந்நாட்களில் நிகழ்ந்தவை தெரியாதோ என்றார். அதற்கு அவர் அவர்களிடம், என்ன நிகழ்ந்தது என்று கேட்டார். அவர்கள் அவரிடம், நாசரேத்து இயேசுவை பற்றியேதான் பேசுகிறோம். அவர் கடவுளுக்கும் மக்கள் எல்லாருக்கும் முன்பாக சொல்லிலும் செயலிலும் வல்ல இறைவாக்கினராக திகழ்ந்தார். அவர் இஸ்ரேலை மீட்கப் போகிறார் என்று நாங்கள் எதிர்பார்த்து இருந்தோம். ஆனால் தலைமை குருக்களும் ஆட்சியாளர்களும் அவருக்கு மரண தண்டனை விதித்து சிலுவையில் அறைந்தார்கள். இவையெல்லாம் நிகழ்ந்து இன்றோடு 3 நாட்களாகின்றன. ஆனால் இன்று எங்களைச் சேர்ந்த பெண்களுள் சிலர் எங்களை மலைப்புக்குள்ளாக்கினர். அவர்கள் விடியற் காலையில் கல்லறைக்கு சென்றார்கள். அவருடைய உடலை காணாது திரும்பி வந்து வானதூதர்களை கண்டதாகவும் இயேசு உயிரோடு இருக்கிறார் என்று அவர்கள் கூறியதாகவும் சொன்னார்கள். எங்களோடு இருந்தவர்களுள் சிலரும் கல்லறைக்கு சென்று அப்பெண்கள் சொன்னவாறே இருக்க கண்டனர். ஆனால் அவர்கள் இயேசுவை காணவில்லை என்றார்கள். இயேசு அவர்களை நோக்கி, அறிவிலிகளே, இறைவாக்கினர்கள் உரைத்த எல்லாவற்றையும் நம்ப இயலாத மந்த உள்ளத்தினரே, மெசியா தாம் ஆட்சி அடைவதற்கு முன் துன்பங்களை பட வேண்டும் அல்லவா என்றார். மேலும் மோசே முதல் இறைவாக்கினர் வரை அனைவரின் நூல்களிலும் தம்மை குறித்து எழுதப்பட்ட யாவற்றையும் அவர் அவர்களுக்கு விளக்கினார். அவர்கள் தாங்கள் போக வேண்டிய ஊரை நெருங்கி வந்தார்கள். அவரோ அதற்கு அப்பால் போகிறவர் போல காட்டிக்கொண்டார். அவர்கள் அவரிடம், எங்களோடு தங்கும், ஏனெனில் மாலை நேரம் ஆயிற்று, பொழுதும் போயிற்று என்று கூறி கட்டாயப்படுத்தி அவரை இணங்க வைத்தார்கள். அவர் அங்கு தங்குமாறு அவர்களோடு சென்றார். அவர்களோடு அவர் பந்தியில் அமர்ந்திருந்த போது அப்பத்தை எடுத்து கடவுளை போற்றி பிட்டு அவர்களுக்கு கொடுத்தார். அப்போது அவர்கள் கண்கள் திறந்தன. அவர்களும் அவரை அடையாளம் கண்டு கொண்டார்கள். உடனே அவர் அவர்களிடமிருந்து மறைந்து போனார். அப்போது அவர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, வழியிலே அவர் நம்மோடு பேசி மறைநூலை விளக்கும் போது நம் உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று பேசிக்கொண்டார்கள்.
அந்நேரமே அவர்கள் புறப்பட்டு எருசலேமுக்கு திரும்பி போனார்கள். அங்கே 11 அவர்களோடு இருந்தவர்களும் குழுமி இருக்க கண்டார்கள். அங்கிருந்தவர்கள், ஆண்டவர் உண்மையாகவே உயிருடன் எழுப்பப்பட்டார், அவர் சீமோனுக்கு தோற்றம் அளித்துள்ளார் என்று சொன்னார்கள். அவர்கள் வழியில் நிகழ்ந்தவற்றையும் அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும்போது அவரை கண்டுணர்ந்து கொண்டதையும் அங்கிருந்தவர்களுக்கு எடுத்துரைத்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, பாஸ்கா காலத்தின் 3ஆம் ஞாயிற்றுக்கிழமையில் இருக்கின்றோம். நம்முடைய வாழ்வின் எல்லா சூழலிலும் நம்மோடு உடன் பயணித்து வருகின்ற இயேசுவை நாம் பிறந்தது முதல் இந்நாள் வரை அனைத்து தருணங்களிலும், எல்லா வேளைகளிலும், எல்லா நாட்களிலும் நம்மோடு, நமக்கு முன்பாகவும் நம்மோடு உடன் இருந்தும் நம்மை வழிநடத்துகின்ற இயேசுவை நாம் அடையாளம் கண்டு வாழ இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. எம்மாவுஸ் பயண அனுபவம் இன்றைய நற்செய்தியில் நாம் காணுகின்ற மைய கருத்தும் அதுவாகவே இருக்கின்றது. நாம் கடவுள் தூணிலும் இருப்பார், துரும்பிலும் இருப்பார் என்று நாம் சொல்ல கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆக இறைவன் வெறுமனே ஆலயத்தில் மட்டுமல்ல, நற்கருணையில் மட்டுமல்ல, மாறாக நாம் அன்றாடம் வாசிக்கின்ற இறை வார்த்தையிலும் பிரசன்னமாக இருக்கின்றார். அதே போன்று இச்சின்னஞ்சிறு சகோதர சகோதரிகளுக்கு செய்த பொழுதெல்லாம் எனக்கே செய்தீர்கள் என்று சொன்ன இறைவன் நம்முடைய அயலாரிலும் பிரசன்னமாக இருக்கின்றான். அதே வேளையிலே இயற்கையிலும், கடவுள் படைத்த இயற்கையிலும் தன்னை அவர் ஐக்கியப்படுத்தி பிரசன்னமாக்கி இருப்பதை நாம் நம்முடைய வாழ்விலே காண முடிகின்றது. எனவே இத்தகைய சூழ்நிலையில் நாம் கடவுளை, நம்மோடு பயணிக்கின்ற கடவுளை எவ்வாறு அடையாளம் கண்டுகொள்வது, அவரோடு எவ்வாறு பயணிப்பது என்பதைத்தான் இன்றைய திருவழிபாட்டு வாசகங்கள் நமக்கு தெளிவுபடுத்துகின்றன. குருகுலம் ஒன்றிலே தன்னுடைய சீடர்களுக்கு ஒவ்வொரு நாளும் தியானத்திற்கு அந்த குருவானவர் சில அறிவுரைகளை வழங்கி அவர்களை தியானிப்பதற்கு அழைப்பதுண்டு. அவ்வாறு ஒரு நாள் அவர்கள் அனைவரும் அமர்ந்திருந்த வேளையிலே அவர் அறிவுரை சொல்வதற்கு முன்பாக ஒரு குருவியானது பாடல் பாடிக்கொண்டிருந்ததாம், இசை எழுப்பிக் கொண்டிருந்ததாம். உடனே அந்த குரு அமைதியாக இருந்து விட்டார். சிறிது நேரங்கள் கழித்து அந்த குரு சொன்னாராம், அந்த குருவி ஓசை எழுப்பி முடிந்தவுடன், இன்றைய தியான உரை இன்றோடு முடிவடைந்தது என்று சொன்னாராம். அதாவது அந்த குருவியின் அழகான இசையிலே இறைவனை தரிசிக்க, இறைவனை கண்டுணர அந்த மாணவர்களுக்கு அவர் அழைப்பு விடுத்தாராம். ஆம் அன்புக்குரியவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு தருணங்களிலும் இறை பிரசனம் நம்மோடு இருக்கின்றது என்பதை தெளிவுபடுத்தவே இன்றைய வாசகங்கள் நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. அதைத்தான் எபிரேயருக்கு எழுதிய திருமுகம் 1வது அதிகாரம் 1வது வசனத்திலே நாம் பார்க்கின்றோம். விவிலியத்தில் பல முறைகளில், பல விதங்களில், பல வழிகளில் கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று. திருப்பாடல் 19 1 முதல் 6 வசனங்களில் பார்க்கின்றோம், இயற்கையில் இறைவன் தன்னை நமக்காக வெளிப்படுத்துகின்றார் என்று. 1 கொரிந்தியர் 3 16 17 திருமுழுக்கு பெற்ற கிறிஸ்தவர்களில் இறைவன் தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கின்றார், தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று. மத்தேயு 25 40 பார்க்கின்றோம், ஏழை எளியவர்களிடத்திலே இயேசு தன்னை ஐக்கியப்படுத்தி கொண்டிருக்கின்றார் என்று. மத்தேயு 18 20 நாம் வாசிக்க கேட்டிருக்கின்றோம், எங்கே 2 3 பேர் என் பெயரால் கூடி இருக்கின்றீர்களோ அங்கே அவர்கள் நடுவே நான் இருக்கின்றேன் என்று. எனவே ஜெபிக்கின்ற மக்களின் மத்தியிலே கடவுள் கூட இருக்கின்றார். எனவே பல நேரங்களிலே கடவுள் என்பவர் வெறுமே ஆலயத்தில் இருப்பவராக அல்லது நமக்கு அப்பாற்பட்டவராக நாம் எண்ணிக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அது உண்மை அல்ல. மாறாக கடவுள் நம்மோடு கூட இருக்கின்றார், நம்மோடு பயணிக்கின்றார். ஆனால் எம்மாவுஸ் சீடர்களை போன்று அவர்களோடு பயணித்த இயேசுவை அவர்களால் அடையாளம் கண்டுகொள்ள முடியவில்லை. காரணம்,
எதிர்பார்த்தது நடக்காததால் ஏமாந்து போனவர்களாக, நம்பியது நடக்காததால் நடைபிணங்களாக, சோகத்தோடு சோர்ந்து போன பயணத்தை அவர்கள் மேற்கொண்டிருந்தார்கள். அப்பொழுதுதான் இயேசுவினுடைய உடன் பயணிப்பை அவர்களால் உணர்ந்து கொள்ள முடியவில்லை. யாரோ ஒரு வழிப்போக்கன் என்று நினைத்து கொண்டார்கள். அவர்களுடைய கண்கள் மங்கி இருந்தன, மறைக்கப்பட்டிருந்தன என்று. மறைக்கப்பட்டிருந்தது கண்களில் இருந்த குறை அல்ல, மாறாக அவர்களுடைய உள்ளத்தில் இருந்த குறை, அவர்களுடைய அகக்கண்களில் இருந்த குறை, பதற்றம், பயம். நாளை என்ன நடக்குமோ, இயேசுவை காணோம், என்ன நடக்கப் போகின்றதோ நமக்கு என்கின்ற ஒரு விரக்தி நிலையிலே அவர்கள் நடந்து கொண்டிருந்ததால் உடன் பயணித்த இயேசுவை அவர்களால் கண்டுகொள்ள முடியவில்லை. இஸ்ரேல் மக்களோடு நெருப்புத்தூண் வழியாகவும் மேகத்தூண் வழியாகவும் பயணித்த இறைவன் இன்று அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, நம்முடைய அயலாரின் வழியாக, இயற்கையின் வழியாக நம்மோடு ஒவ்வொரு தருணத்திலும் பயணித்து வருகின்றார். நம்மிடம் இருக்கின்ற கவலைகள், பயங்கள், கலக்கங்கள், அதிர்ச்சிகள் எல்லாவற்றையும் நாம் எடுத்து மாற்றி, இவையெல்லாம் நம்முடைய கண்களை, அகக்கண்களை மறைத்து கொண்டிருக்கின்ற திரைகளாக இருக்கின்றன. அந்த திரைகளை நாம் விளக்கும் பொழுதுதான் நம்மோடு பயணிக்கின்ற இறைவனை இயற்கையிலும் நம்முடைய அயலாரிலும் நாம் கண்டுகொள்ள முடியும். இரண்டாவதாக, இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு பயணிக்கின்றார் இறைவன். இறை வார்த்தையிலே தன்னை வெளிப்படுத்துகின்றார். அந்த எம்மாவுஸ் சீடர்களுக்கு இயேசுவானவர் இறை வார்த்தையை வெளிப்படுத்துகின்றார், அதை விளக்கி சொல்லுகின்றார். வார்த்தையானவரே வார்த்தைக்கு விளக்கம் கொடுப்பதை லூக்கா அழகாக சொல்லி இருக்கின்றார். யோவான் நற்செய்தி 1 அதிகாரம் 1 வசனத்திலே படிக்க கேட்கின்றோம். தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, வாக்கு கடவுளோடு இருந்தது, அந்த வாக்கு கடவுளாயும் இருந்தது என்று. ஆக அந்த வார்த்தையான இறைவன், இறை வார்த்தையிலே அவர் உயிரோடு இருக்கின்றார். ஒவ்வொரு முறையும் நாம் இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்மோடு அவர் உரையாடுகின்றார். அதை நாம் உணர்ந்து அர்த்தமுள்ள விதத்தில் வாசித்தோம் என்றால் இறை வார்த்தையின் வழியாக, அதாவது எம்மாவுஸ் சீடர்களுக்கு அவர் அந்த இறை வார்த்தையை வெளிப்படுத்தும் பொழுது அவர்கள் சொல்லுகின்றார்கள், நம்ம உள்ளம் பற்றி எரியவில்லையா என்று. அவர்கள் மழுங்கி போயிருந்த, மந்தமடைந்து போயிருந்த உள்ளமானது இயேசு இறை வார்த்தையை விளக்கும் பொழுது பற்றி எரிந்ததாக அவர்கள் சொல்லுகின்றார்கள். ஆம் அன்புக்குரியவர்களே, நாமும் கவலையோடும் கண்ணீரோடும் பிரச்சனைகளோடும் இருக்கின்ற வேளையிலே இறை வார்த்தையை நம்பிக்கையோடு எடுத்து அதை வாசித்து தியானித்தோம் என்றால் நம்முடைய உள்ளங்களும் பற்றி எரியும். உயிருள்ள இறைவன் அந்த இறை வார்த்தையின் வழியாக நம்மோடு உரையாடுவார். அதற்கு நாம் இறை வார்த்தையின் மீது முழுமையான நம்பிக்கை வைப்பவர்களாக இருக்க வேண்டும். எபிரேயர் 4:12 சொல்லுகின்றது, உயிருள்ளதும் ஆற்றல் மிக்கதுமானது இறை வார்த்தை. எரேமியா 20:9 அடக்கி வைக்க முடியாததுமான, 2 தீமோத்தி 2:9 பார்க்கின்றோம், கரைப்படுத்த முடியாததுமான. எசாயா 55:10-11 பார்க்கின்றோம், பலன் தரக்கூடியதுமானது இறை வார்த்தை என்று. லூக்கா 21:33 பார்க்கின்றோம், என்றுமே ஒழியாத, யாராலும் அழிக்க முடியாதது இறை வார்த்தை என்று. திருத்தூதர் பணி 18:9-10 பார்க்கின்றோம், நம்முடைய வாழ்க்கையிலே நாம் சோர்ந்து போயிருக்கின்ற நேரத்திலே நம்பிக்கை தருகின்றது இறை வார்த்தை என்று. எனவே அன்புக்குரியவர்களே, அந்த இறை வார்த்தையின் வழி நம்மோடு உறவாடுகின்ற, நம்மோடு தங்கி இருக்கின்ற இறைவனை நாம் அடையாளம் கண்டு ஒவ்வொரு முறையும் இறை வார்த்தையை வாசிக்கும் பொழுது நம்பிக்கையோடு அதை நாம் வாசித்து தியானித்தோம் என்றால் இறைவனுடைய அந்த உரையாடல் நம்முடைய உள்ளத்தையும் பற்றி எரிய செய்யும். அவருடைய உடனிருப்பை நாம் உணர்ந்து கொள்ள முடியும். மூன்றாவதாக, இன்று நற்கருணையின் வழியே பிரசன்னமாகும் இறைவனை பற்றியும் நாம் தியானிக்கின்றோம். அதாவது உடன் பயணித்து வந்த இறைவன், வார்த்தையின் வழியே தன்னை வெளிப்படுத்திய இறைவன் இறுதியாக அப்பத்தை பெற்கும் பொழுது நற்கருணையில் தன்னை முழுவதுமாக வெளிப்படுத்துகின்றார். அந்த நேரத்திலே அந்த சீடர்களுடைய அகக்கண்கள் திறந்தன என்று நாம் பார்க்கின்றோம். ஆம், அந்த அளவிற்கு இறைவன் உண்மையிலேயே உயிர் உள்ளவராக நற்கருணையில் பிரசன்னமாக இருக்கின்றார். நற்கருணை இல்லையேல் நமது வாழ்விற்கு அர்த்தமே கிடையாது. இதைத்தான் 2ஆம் வத்திக்கான் சங்கம் குருக்களின் பணியும் வாழ்வும் என்கின்ற அதிகாரத்திலே எண் 6 அழகாக சொல்லுகின்றது. நற்கருணை என்ற அருள் அடையாளம் இல்லையேல் எந்த ஒரு கிறிஸ்தவ சமூகமும் இருக்க முடியாது என்பது உண்மை. நற்கருணை என்னும் அருள் அடையாளம் முழுமையான, உறுதியான விதத்தில் இயேசுவின் அன்பு பணியை செய்ய
நம்மை தூண்டுகின்றது, ஈடுபாட்டுடன் செயல்பட ஈர்க்கின்றது என்று. அன்புக்குரியவர்களே, திருத்தூதர் பணி 2:42 நாம் வாசிக்க காண்கின்றோம். தொடக்க கிறிஸ்தவர்களுக்கு சக்தியையும் ஆற்றலையும் தந்தது நற்கருணை. அதாவது அவர்கள் ஒன்றாக இணைந்து வந்து அப்பம் பிட்குதலில் அவர்கள் ஈடுபட்ட பொழுது அவர்களுக்கு அது ஆற்றலையும் நம்பிக்கையையும் திடத்தையும் கொடுத்தது என்று. எனவே நாம் சாதாரணமாக உண்கின்ற உணவிலே நம்முடைய உடல் வளர்ச்சி பெறுகின்றது, ஆற்றல் பெறுகின்றது, திடம் பெறுகின்றது என்றால், உயிருள்ள இறைவனை நாம் ஒவ்வொரு நற்கருணையிலும் உண்ணும் பொழுது எந்த அளவிற்கு அது நம்முடைய மனதில், நம்முடைய வாழ்வில் மாற்றங்களை ஏற்படுத்த வேண்டும். ஆனால் உண்மையிலேயே நாம் மாற்றம் பெற்றவர்களாக இருக்கின்றோமா? நற்கருணை நம்முடைய வாழ்வை மாற்றி இருக்கின்றது என்றால் கேள்விக்குறிதான். காரணம், நற்கருணையின் மீது நம்பிக்கை இல்லாமல் நாம் நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது அங்கே நாம் இயேசுவை அடையாளம் காண முடியாது. ஆனால் அந்த நற்கருணையிலே எழுந்தருளி இருக்கின்ற உயிருள்ள உண்மையான இயேசுவை நாம் நம்பிக்கையோடு நம்பி விசுவசித்து அந்த நற்கருணையை உட்கொள்ளும் பொழுது நாம் வாழ்வு பெறுவோம், புது வாழ்வு பெற்றவர்களாக மாறுவோம். அவ்வாறு அந்த புது வாழ்வை நாம் எவ்வாறு வெளிப்படுத்த முடியும்? இந்த சீடர்கள் 11 கிலோமீட்டர் தொலைவை ஏறக்குறைய அரை நாட்களுக்கு மேலாக நடந்து வந்தார்கள். இரவில் மாலை வேளையில் தான் எம்மாவுசை அடைந்தார்கள். சோர்வோடு, கலக்கத்தோடு, பயத்தோடு வந்தவர்கள் இயேசுவை அடையாளம் கண்ட உடனே புத்துணர்வு பெற்றவர்களாக மாறினார்கள். மீண்டுமாக உடனடியாக மறுநாள் காலையில் போய்கொள்ளலாம், தங்களுடைய சோர்வெல்லாம் களைப்பெல்லாம் தீர்ந்து உறங்கிவிட்டு செல்லலாம் நினைக்கவில்லை. ஆனால் உடனடியாக எழுந்து தன்னுடைய சீடர்களோடு, தன்னுடைய நண்பர்களோடு அந்த மகிழ்ச்சியான வார்த்தையை, நற்செய்தியை அறிவிக்க, இயேசு உயிர்த்து விட்டார், எங்களுக்கு அவர் தன்னை வெளிப்படுத்தினார், நற்கருணையிலே தன்னை வெளிப்படுத்தினார் என்கின்ற அந்த நற்செய்தியை பறைசாற்ற விரைந்து சென்றார்கள். நற்செய்தியின் தூதுவர்களாக மாறினார்கள். அன்புக்குரியவர்களே, நம்மோடு உடன் பயணிக்கின்ற, இறை வார்த்தையில் தன்னை வெளிப்படுத்துகின்ற, நற்கருணையில் தன்னையே நமக்காக வழங்குகின்ற இறைவனை நாம் அடையாளம் கண்டுகொண்டோம் என்றால் அவரை நாம் உற்சாகத்தோடும், அவரிடமிருந்து நாம் பெற்ற புது வாழ்வோடும் பிறரோடு அவரை நாம் அறிக்கையிட வேண்டும், பகிர்ந்து கொள்ள வேண்டும், மகிழ்ச்சியோடும் குதூகலத்தோடும். எனவே அதுதான் நமது நற்செய்தி வாழ்வாக, அதுதான் நமது கிறிஸ்தவ வாழ்வாக இருக்க வேண்டும். ஏனென்றால் நாம் தவக்கால கிறிஸ்தவர்கள் அல்ல, மாறாக உயிர்ப்பின் கிறிஸ்தவர்கள். We are Easter Christians என்று சொல்லுவார்கள். எனவே அந்த உயிர்ப்பின் மக்களாக நாம் வாழ உயிர்த்த இயேசு நம்மோடு என்றும் பயணிக்கின்றார் என்பதை உணர்ந்து அதை பிறரோடு நாம் பகிர்ந்து வாழ தொடர்ந்து மன்றாடுவோம். இறை அருளை பெற்று மகிழ்வோம். ஆமேன். அனைவரும் நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம். விண்ணையும் மண்ணையும் படைத்தவராம் கடவுள் ஒருவர் இருக்கின்றார். தந்தை, மகன், தூய ஆவியராய் ஒன்றாய் வாழ்வோரை நம்புகிறேன். தூய ஆவியின் வல்லமையால் இறைமகன் நமக்காய் மனிதராய் கன்னி மரியிடம் பிறந்தவராம் இயேசுவை உறுதியாய் நம்புகிறேன். லாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர்த்தெழுந்தார், இறப்பின் மீதே வெற்றி கொண்டார். விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார். உலகம் முடியும் காலத்திலே நடுவராய் திரும்பவும் வந்திடுவார். தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன். பாவ மன்னிப்பில் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன். திரு அவை உரைப்பதை நம்புகிறேன், புனிதர்கள் உறவை நம்புகிறேன். உடலின் உயிர்ப்பை நிலை வாழ்வை உறுதியவனே நம்புகிறேன்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, மகிழ்ச்சி பொங்கும் இப்பாஸ்கா காலத்தில் கடவுளை உருக்கத்துடன் மன்றாடுவோம். அதனால் தம்முடைய அன்பு திருமகனின் வேண்டல்களையும் மன்றாட்டுக்களையும் கனிவாய் கேட்டருளியது போல நம்முடைய தாழ்நிலையையும் கண்ணோக்க நம்முடைய விண்ணப்பங்களை மன்றாட்டுக்களை பரமதந்தையிடம் சமர்ப்பிப்போம். திரு அவை பணியாளர்களுக்காக எம் திருத்தந்தை, ஆயர்கள் மற்றும் குருக்கள் அனைவரும் எம்மாவு சீடர்கள் திருநூலை விளக்கிய கிறிஸ்துவைப் போல மக்களுக்கு இறைவார்த்தையின் உண்மையான ஒளியை எடுத்து செல்லும் நல் ஆயர்களாக திகழ இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். ஏமாற்றத்தில் இருப்போருக்காக வாழ்வில் தோல்வி, வறுமை மற்றும் தனிமையால் எம்மாவு சீடர்களை போல திசை மாறிச் செல்லும் சகோதர சகோதரிகள் உயிர்த்த ஆண்டவரின் உடனிருப்பை உணர்ந்து புது தெம்பும் நம்பிக்கையும் பெற இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அமைதிக்காக வன்முறையும் போரும் சூழ்ந்திருக்கும் இவ்வுலகில் உயிர்த்த ஆண்டவர் வழங்கிய அமைதி என்னும் கொடை அனைவர் உள்ளங்களிலும் இல்லங்களிலும் குடிபுக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நோயாளிகளுக்காக உடல் நோயினால் வேதனைப்படுபவர்கள், அறுவை சிகிச்சைக்காக காத்திருப்பவர்கள் மற்றும் நீண்டகால நோயினால் படுக்கையில் இருப்பவர்கள் அனைவரும் குணமளிக்கும் வல்லமை உணரவும், கிறிஸ்துவின் சிலுவைப் பாடுகளில் தங்கள் துன்பங்களை இணைத்து அமைதி பெறவும் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். மாதா தொலைக்காட்சி பணியாளர்களுக்காக தொலைக்காட்சியின் வளர்ச்சிக்காக உழைக்கும் ஆயர்கள், குருக்கள், பணியாளர்கள், நன்கொடையாளர்கள் மற்றும் ஜெப வீரர்கள் அனைவரும் உமது மகனின் உயிர்ப்புக்கு தங்களின் வாழ்வால் சான்று பகிர்ந்திட இறைவா உம்மை மன்றாடுகிறோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக மன்றாடுவோம். எங்கள் தாயும் தந்தையுமான இறைவா, உம் பிள்ளைகளாகி நாங்கள் இப்போது சமர்ப்பித்துள்ள இந்த மன்றாட்டுக்கள் எங்கள் ஒவ்வொருவரின் உள்ளங்களில் இருக்கின்ற வேண்டுதல்களுக்கும் கனிவோடு செவிசாய்த்தருளும். பல நேரங்களில் கவலைகளாலும் கலக்கங்களாலும் மனக்கசப்புகளாலும் பயத்தாலும் உம்முடைய உடனிருப்பை நாங்கள் மறந்திருந்திருக்கின்றோம். நீர் எம்மை விட்டு ஒருபோதும் பிரியாமல் எம்மோடு உடன் பயணிக்கின்றீர் என்பதை உணர்ந்து வாழவும், இறை வார்த்தையிலும் நற்கருணையிலும் பிரசன்னமாக இருக்கின்ற உம்மை கண்டு அதை பிறரோடு பகிர்ந்து வாழவும் வரம் தந்தருள வேண்டும்படியாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றுமில்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன். எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆளும் மன்னவனோ. பொன்னும் பொருளும் இல்லை என்னிடத்தில், ஒன்றும் இல்லை உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. உலகினில் நிலைத்து நான் வாழ என் நிம்மதி இழந்து நின்றேன். வளமில்லா வாழ்வினில் வசந்தங்கள் தேடி நான் அளவில்லா பாவம் செய்தேன். தனது இன்னுயிரை பலி என தந்தவரை உனக்கு நான் எதை அளிப்பேன்? இன்று உனக்கு நான் என்னை அளிப்பேன்.
பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சொந்தம் பந்தமும் எல்லாம் நீயே என சொல்லி வந்தேன், எந்தையும் என் தாயும் நீ என்றோ, நீயே என்னை ஆடும் மன்னவன் என்றோ. பொன்னும் பொருளும் இல்லை, என்னிடத்தில் ஒன்றும் இல்லை, உன்னிடத்தில் என்னை கொடுத்தே. சகோதர சகோதரிகளே, நாம் அனைவரும் இணைந்து ஒப்புக் கொடுக்கும் இப்பலி எல்லாம் உள்ள தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி ஜெபியுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, அக்களிப்புறும் திரு அவையின் காணிக்கைகளை ஏற்றுக்கொள்ள உம்மை வேண்டுகின்றோம். எப்பெரும் மகிழ்ச்சிக்குரிய காரணத்தை நீர் தந்திருப்பதால் அதன் பயனாகிய முடிவில்லா பேரின்பத்தையும் எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இது எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோ. நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் மானதே. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இச்சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவதும் மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து எங்களுக்காக இன்னும் தொடர்ந்து தம்மை கையளித்து உமது திருமுன் இடையராது பரிந்து பேசி எங்களை ஒவ்வொரு நாளும் பாதுகாத்து வருகின்றார். பலியான அவர் இனிமேல் சாக மாட்டார். கொலை செய்யப்பட்ட அவர் என்றும் எங்களோடு வாழ்கின்றார். ஆகவே பாஸ்கா மகிழ்ச்சி பொங்க அனைத்துலகின் மாந்தர் அனைவரும் மக்களிக்கின்றனர். அவ்வாறே ஆற்றல் மிக்கோரும் அதிகாரம் கொண்ட தூதர்களும் உமது ஆட்சியை புகழ்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய தூய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையோடு வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலும் திரு இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உளம் கனிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி வாழ்த்துரைத்து
அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை நீர் ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரை, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திரு தந்தை லியோ, எங்கள் பேராயர் ஜார்ஜ், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெறச் செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் முக்குகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை
இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும். தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் சொல்கின்றேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் உயிர்த்த ஆண்டவரின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எம்மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். அன்று எம்மாவுஸ் சீடர்களுக்கு நற்கருணையின் வழியாக தன்னை வெளிப்படுத்தியவர். இன்றும் தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கின்றவர். உயிர்ப்பின் மக்களாக வாழ நம் ஒவ்வொருவரையும் அழைப்பவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்கப் பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திரு ரத்தம் நம்மை காத்து நித்திய வாழ்வளிப்பதாக. ஆமென். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறைக்குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறைக்குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். அப்பத்தை கையெடுத்து அன்புடனே கொடுத்து
அன்புடனே கொடுத்து இது என்னுடன் என்றார். எல்லோரும் உண்ணும் என்றார். இது என்னுடன் என்றார். எல்லாரும் உண்ணும் என்றார். இறைவன் அழைக்கின்றார் இனிய உணவிற்கு. இறை குலமே நாம் இணைந்து சென்றிடுவோம். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரே, நிலையான மறை நிகழ்வுகளால் நீர் புதுப்பிக்க திருவுளமான உம்மக்களை கனிவுடன் கண்ணோக்கி அருள உம்மை வேண்டுகின்றோம். அதனால் நாங்கள் மாட்சிக்குரிய உடலின் அழிவற்ற உயிர்த்தெழுதலுக்கு வந்து சேர அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென். இறை அன்பிலும் சமாதானத்திலும் சகோதர உறவிலும் உயிர்ப்பின் மக்களாய் சென்று வாழுவோம். திருப்பலி நிறைவேறிற்று. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. இறைவனுக்கு நன்றி. அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்றும் உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீர் எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். எண்ணிறந்த உதவிகளை பெற்று தந்த நீர் எங்கள் வாழ்வில் உடனிருந்து காத்து வருகிறாய். நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. நன்றி பூக்கள் ஒன்று சேர்த்தோம் உந்தன் பாதத்தில். சகாய தாய்மரியே, எம்மை அரவணைத்து காப்பாய் நீ. அன்னை மாமரி, எங்கள் அன்பின் தாய்மரி, என்று உந்தன் புகழை பாடுவோம். தேடும் மாந்தரை தேற்றி காத்திடும் உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். உந்தன் அருள்வரங்கள் இன்று தேடினோம். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி, இயேசுவுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை, மகன், தூய ஆவியாரின் பெயராலே ஆமென்.